Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம ப்ரெட்டும் அது கூடவே கொஞ்சம் பாசிப்பருப்பும் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் காய்கள் எல்லாம் சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியும் ஈஸியான ஒரு பிரெட் ஸ்நாக் பண்ண போகிறோம். வாங்க செய்கிறது எப்படின்னு பார்த்துக்குவோம். இதுக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு 2 மணி நேரம் நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதையே நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ளே மாற்றிடலாம். இதையே நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக தான் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ அது கூடவே 2 பல் வெள்ளைப்பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்திட்டோம். இப்போது கொஞ்சமாக தண்ணி அதில் இருக்குது பாருங்கள், ஒரு 3/4 அளவுக்கு தான் நமக்கு தண்ணி இருக்கும். அது மட்டும் போதும் நமக்கு. இப்போது அரைச்சி எடுத்தாச்சு. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கன்சிஸ்டன்சி நமக்கு இப்படி தான் இருக்கணும், தண்ணி அதிகமாக போகக்கூடாது. இப்போ இதையே நம்ம வேறொரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். இனி நம்மளோட காய்கள்லாம் சேர்த்திடலாம். இப்போது கேரட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இதில் சேர்த்துற எல்லா காய்களுமே இதே அளவுக்கு தான் கட் பண்ணி எடுத்துருக்கோம். கொஞ்சம் கேப்சிகம், கொஞ்சம் பெரிய வெங்காயம், இதுக்கு அளவு கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் எடுத்துருக்கோம். ப்ரெட்டு நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்துருக்கோம். இப்போ கொஞ்சம் தக்காளி, இது ஒரு மீடியம் சைஸுக்கு ஒரு குட்டி தக்காளி எடுத்துருக்கோம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இப்போ நாம் மசாலா சேர்த்த போகிறோம். 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இல்லைன்னா நீங்கள் சிக்கன் மசாலா சேர்த்திக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்தி எல்லாமே ஒன்றுக்கொன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். நம்ம தண்ணியெல்லாம் அதிகமாக போகக்கூடாது. நம்ம அதனால தான் பாசிப்பருப்பு அரைக்கும்போது கவனமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு தவா வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திட்டோம். இப்போ ஒரு ப்ரெட் எடுத்துருக்கோம். ப்ரெட்டு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த நம்மளோட பாசிப்பருப்பு காய்களில் இருக்கும் இல்லையா, அதே இந்த மாதிரி நீங்கள் வச்சு விட்டுக்கோங்க. இப்போ நெய்க்கு பகரம் உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் அதுவும் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போது அப்படியே நம்ம தவாக்குள்ள அப்படியே போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் இப்போது அதுக்கு மேலாலே இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக தின்னாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நமக்கு வரும். அது அப்படியே எல்லா பக்கமும் வர மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ அதை அப்படியே ஓரமாக நகர்த்தி விட்டுடலாம். ஏன்னா நம்ம இந்த தவாவில் 4 ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆனால் 2 வச்சு தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது மொத்தமாக நான் இப்போ பண்ணுறது 4 ப்ரெட்டுக்கு தான் நான் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு தான் நான் காய்கள்லாம் சேர்த்துருக்கோம். கரெக்டாக எனக்கு 4 ப்ரெட்டுக்கு தான் வந்துருச்சு. உங்கள் அளவெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் அதிகமாக ப்ரெட் எடுக்கிற மாதிரி இருந்தால் இது அளவெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தி எடுத்துக்கலாம். இப்போது 2 ப்ரெட்டு நான் இப்படி வச்சுருக்கோம். இப்போ இதையே நம்ம திருப்பி போட்டுடலாம். ஒரு 2 டைம் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே கொஞ்சம் பட்டர் இல்லைன்னா நெய்யெல்லாம் உங்களுக்கு அதிகமாக பிடிக்குன்னா அதுவும் கூட நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நான் நெய் கொஞ்சம் ஊற்றிட்டேன். இப்போ அதையே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம 2 சைடுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு நம்மளோட ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சுது. இது மும்பையில் ஃபேமஸான மசாலா ப்ரெட்டு. இதில் இருக்கிற அந்த மசாலா தான் அவங்களுக்கு ஃபேமஸ்ஸு. நம்ம ப்ரெட் டோஸ்ட்டு நிறைய பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி மசாலாவில் நீங்கள் பண்ணி பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியல. இது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ரொம்ப கிறிஸ்பியெல்லாம் கிடையாது, ஒரு சாஃப்டான ஒரு ப்ரெட் டோஸ்ட்டு தான் நமக்கு கிடைக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸை நம்ம ரெடி கொடுத்துடலாம் குழந்தைகளுக்கு. அது இல்லாமல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம செஞ்சிடலாம். இந்த மிக்ஸில் நீங்கள் முட்டையும் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்திக்கலாம். முட்டையெல்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா தாராளமாக முட்டையும் கூட சேர்த்திக்கலாம். ஆனால் இன்றைக்கி தானே முட்டையெல்லாம் சேர்த்துல, இப்படி தான் பண்ண போகிறோம். இது மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக ஈஸியான ஹெல்த்தியான வீடியோஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு குட்டி பெல் ஐக்கான் இருக்கும், அதை டச் பண்ணால் ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும். இப்போது பாருங்கள், நம்மளோட மும்பை ஸ்பெஷல் மசாலா ப்ரெட் ரெடி ஆயாச்சு. நான் கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு சாஸ் போட்டு விட்டுருக்கேன், டொமேட்டோ சாஸ். அவங்க இது எப்படின்னா க்ரீன் சட்னியெல்லாம் வச்சு தான் சாப்பிடுவோம். உங்களுக்கு விருப்பப்பட்ட நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு விருப்பம் இந்த சாஸு இல்லை வேறு ஏதாச்சும் நம்ம கார சட்னி அது கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் ரெசிபிஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ரெசிபி மேட்டு வெரைட்டி. பாய்.